வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணா பேசுறேன். அதாவது நம்ம ஒவ்வொரு திசை பார்த்த ஒரு மனைக்கு எப்படி நம்ம பிளான் போடும் பட்சத்தில் நல்ல சிறப்பான யோகா பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம மேற்கு திசை பார்த்த ஒரு மனைக்கு மேற்கு பார்த்த ஒரு தலைவாசல் அமைத்து எப்படி நம்ம வாஸ்து பல விஷயங்கள் பார்த்து நம்ம வீடு கட்டும் பட்சத்தில் பிளான் போடும் பட்சத்தில் நல்ல சிறப்பான யோக பலன்களை தரும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அது இல்லாமல் போல்ட் அண்ட் டீட்டில் அதை சார்ந்தவர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு திசைக்கு ஒரு அதிபதி தெய்வம் என்பது இருக்கும். இப்போ வடக்குனா குபேரன், கிழக்குனா இந்திரன், தெற்குனா யமன், அதே போல மேற்குனா வருணன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ பொதுவாகவே சனியின் ஆதிக்கம், அதே போல கிரகங்களின் அடிப்படையில நவ கிரகங்கள்ல சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது மேற்கு தான். பொதுவாகவே தெற்கு மேற்குனாலே ஒரு பயம் என்பது வருவதற்கான காரணம் தெற்குல யமன் ஆட்சி செய்யக்கூடிய விஷயமும், அதே போல மேற்குல கிரகங்களின் அடிப்படையில சனி இருக்கிறதுனால ஒரு பயம் ஒரு பதட்டம் என்பது இருக்கதான் செய்யும். ஆனா தெற்குலயும் மேற்குல தான் அதிகமான கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள் இருப்பதை நான் நடைமுறையில பார்த்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெற்கையும் மேற்கையும் சார்ந்த அமைப்புகள் தான் இருக்கு. அதன் அடிப்படையில எந்த திசையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. வாஸ்து கரெக்டான அமைப்புல இருக்கும் பட்சத்துல தெற்கும் மேற்கும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை என்பதை ஏற்படுத்தும் என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். மேற்கு திசை பார்த்த அமைப்புகள்ல சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எவ்வளவுதான் பொருளாதாரம் அப்படின்ற விஷயம் வந்தாலும் அது நியாய வழிகளில் நம்ம இது பண்ணணும். நீங்க நியாய வழிகளை இல்லாம தவறான பாதையில பொருளாதாரம் மீட்டனீங்கன்னா அது கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. அப்படியே உங்களுக்கு பணம் வந்தாலும் அது குறிப்பிட்ட பகுதியை தான தர்மத்துக்கு நம்ம செலவழிக்கணும். குறிப்பாக சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, வயதானவங்க, ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் என்பது பண்ணும் பட்சத்துல நீங்க எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது மென்மேலும் பல மடங்கு பெருகக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மேற்கு திசை பார்த்த விஷயங்கள்ல தவறான அமைப்புல வாஸ்து பார்த்து அந்த பிளான் போடும்போது ஒரு சில நெகட்டிவிட்டின்னு சொல்லும்போது டிசீஸ் சம்பந்த நோய்வாய் சார்ந்த வகையில ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனிதான் நோயை தரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால என்னென்ன விதமான ப்ராப்ளம் கொடுப்பாருன்னா கை கால் மூட்டு சார்ந்த விஷயங்கள், காலில் இது போல ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கறது, மலச்சிக்கல், டைஜஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கண் மந்தம், காது மந்தம், இது போல பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. அதனால வாஸ்து மட்டும் பார்த்து சரியான அமைப்புல வைக்கும் பட்சத்துல ஆனால் சிறப்பான யோக பலன்களை என்பது ஏற்படுத்தும். இப்போதுமே ஒரு சில நெகட்டிவிட்டி எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்லுவேன். ஒரு சில நெகட்டிவ்னா மேற்கு திசை பார்த்த வீடு இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும். எப்படியாவது நம்ம மேல வந்துடணுன்றதுக்காக ஒரு சில நெகட்டிவான ஒரு பாதைகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இல்லாம நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயம் பண்ண பட்சத்துல அந்த கர்மக்காரகனான சனி பகவான் உங்கள் நற்பலன்களை இப்படி ஏற்படுத்துவார். இந்த விஷயங்களை மட்டும் பார்த்துங்க. இப்ப நம்ம போன்ல ஒரு நம்மளோட அனுபவங்களை திரட்டி பல இடங்களுக்கு, ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு, வீடுகளுக்கு, இண்டஸ்ட்ரீஸுக்கு மேற்கு திசை பார்த்த விஷயங்களை ஸ்பெசிஃபிக்கா நான் பிளான் வாஸ்து பார்க்க போயிருக்கேன். சிறப்பா நல்லா கொடிகட்டி பறக்கக்கூடிய மேற்கு திசை பார்த்த விஷயங்களையும் பார்த்திருக்கேன். தவறான அமைப்புல இருந்து பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்திருக்கேன். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பிளான் வீட்டுக்கு பிளான் போடும்போது மேற்கு திசை பார்த்த ஒரு மனைக்கு மேற்கு பார்த்து தலைவாசல் அமைத்து பிளான் போடும்போது என்னென்ன விஷயங்களை கவனமா பார்க்கணும்ன்றதை இப்ப நான் போல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றேன். வெஸ்ட் ஃபேசிங் அமைப்புல, அதாவது வெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மனையில அதே மேற்கு பக்கம் பார்த்த ஒரு வீடு கட்டும் எந்த அளவுல நம்ம வாசல் கட்டுச்சுன்னா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும், சகல ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும் அப்படின்ற விஷயத்தான் போல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தெற்கு மேற்குனாலே ஒரு பயம் இருக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம வாஸ்து அமைப்புல கட்டும் பட்சத்துல வடக்கு கிழக்கை விட அபரிமிதமான ஒரு பொருளாதார வரவை, நல்ல மேன்மையை, தொழில் யோகத்தை நம்ம தரதான் நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு, வீடுகளுக்கு விசிட் என்பது போயிருக்கேன். அதுக்கான அனுபவங்கள் இருக்கு. அதை நான் திரட்டி எந்த விஷயம் எப்படி நல்ல சிறப்பான அமைப்புகள் இருக்குன்னு நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தவறான வாஸ்து அமைப்புல இருந்து நல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டை கட்டி தவறான வாஸ்து அமைப்புல இருந்து நல்ல பிரச்சனையை அனுபவிச்சியும் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் திரட்டி தான் ஒரு பதிவு நம்ம வேருக்கு பார்த்த ஒரு வீடு எப்படி கட்டும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்புல கொண்டு நம்ம செக் பண்ண போறோம். எப்போதுமே நம்ம கிட்ட பிளான் நம்ம கேட்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா சல்லிய தோஷம் இருக்கான்றது நான் செக் பண்ணுவேன். அதாவது சல்லிய தோஷம் என்பது மனை தோஷம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது இது என்ன அர்த்தம்னா நம்மளுடைய மனை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்றது தெரியாது, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, என்ன சம்பவங்கள் நடந்தது தெரியாது. ஆனா பல கை மாறி நமக்கு வந்துருவோம். ஓகேங்களா? அப்ப அதுல ஏதாவது அசம்பாவித சம்பவம் நடந்ததா, வேற ஏதாவது தவறு தண்டை ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற விஷயம் நடந்துருச்சுன்னா அது சல்லிய தோஷமாக, அது கெட்ட சல்லியங்களாக உருமாறி அது தீய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த இடத்துல வீடை கட்டி யார் குடி போறாங்களோ. அப்ப நான் நிறைய பேர் இடத்துக்கு போய் பார்த்திருக்கிறேன். நான் வாஸ்துலாம் பார்த்தா இது பண்ணேன், மனையடி பார்த்தேன், வாஸ்து சாஸ்திரம் அமைப்புல செக் பண்ணி எல்லாத்தையும் நான் பார்த்தா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா என்னன்னே தெரியல,
இது போல வந்து ப்ராப்ளம் கொடுக்குது வாழ்க்கையில, ஒரு ஒரு சந்தோஷமே குடும்பத்துல இல்ல, ஏதோ பிரச்சனை கொடுக்குது, எப்படி சார் வாஸ்துன்றது உண்மையான்ற மாதிரி அவங்க டவுட் போவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அந்த இடம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்க மாட்டாங்க, மனை தோஷம் எதிராக செக் பண்ண மாட்டாங்க. நான் அந்த இடத்துல போய் பிரச்சனை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயம் மனை தோஷம் இருப்பதை நான் நண்பர்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப அதன் ரீதியா பிரச்சனை இனிமேல் கொடுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல மனை தோஷம் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவேன். இருந்துச்சுன்னா முன்கூட்டியே அது எப்படி நிவர்த்தி பண்றது விஷயங்கள், சப்போஸ் கட்டிட பிறகு பண்ண முடியாது, பிறகும் பண்ணலாம். அதுக்கான அந்த ஒரு பிரச்சனை போடுவோம். நான் பிரச்சனை போட்டு அந்த பிரச்சனை ஜாதகங்களுக்கு என்ன நிவர்த்திகள் பண்ணலாம், இந்த வடகிழக்கு சார்ந்த பகுதிகள் என்ன நிவர்த்திகள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுப்பேன். அதுக்கு தகுந்த அவங்க வந்து நிவர்த்தியும் இருந்து ஆகும். எல்லாத்துக்கான வழிமுறையும் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் சல்லி தோஷம் பிரச்சனை போட்டு லக்ன பாவம் 4 தொடர்பு இருக்கா, மனை தோஷம் இருக்கு, என்ன நிவர்த்தி பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் சல்லிய தோஷத்தை நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஜாதகமும் சேர்த்து பார்ப்பேன். அதாவது சல்லிய தோஷம் செக் பண்ணி ஜாதகம் ரெண்டு யார் பேர்ல கட்ட போறாங்களோ அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, சமயத்தில் கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கான்றதை செக் பண்ணணும். மேற்கு திசை பார்த்த அமைப்பு கட்டுறாங்க, யாருக்கா ஒருத்தவங்களுக்காச்சும் மேற்கு திசை சாதகமா இருக்கக்கூடிய ராசியோ லக்னமோ அவங்க ஜாதகத்துல இருக்கணும். அதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அடுத்த கட்ட விஷயங்கள் நம்ம போவேன். அப்போ இதை பார்த்துட்ட பிறகு சுற்று வட்டார வாஸ்து அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். உதாரண அமைப்பு பெஸ்ட் பேசிங் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. இது பெஸ்ட் பேசிங். இந்த இடத்துல கரெக்டா மெயின் காம்பவுண்ட் கேட் என்பது வந்து பெஸ்ட் பேசிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்று வட்டார வாஸ்து, ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம். சப்போஸ் இந்த தெற்கு மேற்குல எப்போதுமே உயரமான கோபுரங்கள் மலைமுகடுகள்லாம் இருந்தா சிறப்பு, நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்க விதமான்ற மாதிரி சொல்லுவோம். சப்போஸ் இல்ல இந்த இடத்துல பள்ளங்கள் நீர்நிலைகள் ஏதாவது தெற்கு மேற்குல இருக்கு, அந்த இடத்துல லேண்டை வாங்கிட்டீங்கன்னா நம்ம அதை வந்து காம்பவுண்ட் வால் சேர்த்து கட்டினாதான் பெஸ்ட். ஏன் காம்பவுண்ட் வால் வச்சு கட்டணும்னு பாத்தீங்கன்னா சுற்று வட்டார வாஸ்து தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் விதமாக இந்த காம்பவுண்ட் வால் என்பது நம்மளுக்கு தடுக்கும். அதன் ரீதியா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து அதையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருவாங்க. அதனாலதான் காம்பவுண்ட் வால் அப்படின்ற விஷயம் என்பது போடுறாங்க. அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தவறான தெருக்குத்து, தெரு பார்வை இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் அந்த காம்பவுண்ட் வால் வச்சு கட்டும் பட்சத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம போகும். அப்ப தெருக்குத்து தெரு பார்வைனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்பது இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இதான் ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சு, இதே டைரக்ஷன் தான். இது வடக்கு மத்தி, இது வடகிழக்கு, சென்டர் பாயிண்டா பிடிச்சிக்கலாம். இது குட், இது வந்து குட் பிளேஸ். இதுல வந்து தவறான அமைப்பு. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கணும். இது தவறு, இது தவறு, இது சரி, இந்த பாயிண்ட் சரி, இது சரி, இது தவறு. அப்ப இந்த பகுதிகள்லாம் தெரு குத்தும் போது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தும். இங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தும், இங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தும். இந்த இடத்துல தெரு குத்துச்சுன்னா நல்ல தெரு குத்து. மற்ற பகுதியில் இங்க தெரு குத்துது, இந்த இடத்துல தெரு குத்துது, தென்கிழக்கு கிழக்கு வடமேற்கு வடக்குலன்னா அது தவறான தெரு குத்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அது செக் பண்ணிட்டு அதை நம்ம கழிச்சுட்டு கட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். இப்ப கழிச்சுட்டு கட்டுற மாதிரி இருக்கணும். எந்த தெருக்குத்தோ தெருப்பார்வை வருதோ தவறான தெருக்குத்து தெருப்பார்வை அந்த பகுதியை விட்டுட்டு நம்ம பண்ணும்போது சிறப்பு. இல்ல சார் இடமே சின்னதா என்ன பண்ணலாம்னா சின்ன அந்த பகுதிகளை மட்டும் நம்ம காம்பவுண்ட் வாலை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கட்டிக்கிட்டு நம்ம வீடு கட்டிக்கிறவே பார்த்துக்கணும். சில நிவர்த்தி முறைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த தெருக்குத்து தெருப்பார்வை அப்படின்ற விஷயங்கள் செக் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு திசை பார்த்து அமைப்பு வாங்கும்போது தெற்கு பார்க்கும்போது ரொம்ப கவனமா வாங்கணும். சில டைம் லேண்ட் வந்து பத்தி இரவுல காசு கம்மியா வருதுன்றதுக்காக இரவு கொண்ட அமைப்புகளை வந்துடும். இது இப்போ பெஸ்ட் பக்கம் இருக்குன்னு வச்சுங்க. அதை மேற்கு திசை பார்த்தது. சப்போஸ் இப்படி வளர்ந்து இருக்கலாம், இதெல்லாம் வாங்கவே கூடாது. தென்மேற்கு வளர்ந்திருந்தாலே மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துரும், உயிர் அபாயங்களையும் ஏற்படுத்தும். சப்போஸ் வந்து வடமேற்கு இப்படி வளர்ந்துருக்குது, வாங்கக்கூடாது. இந்த வடகிழக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும், பணம் வரவு என்பது கட் ஆயிடும், சட்ட சிக்கல்லாம் கொடுத்துரும். இந்த இடத்துல கணவன் ஒரு பிரச்சனைகள்லாம் கொடுத்துரும் வடமேற்கு வந்துச்சுன்னா. அது லேண்ட் வாங்கும்போது இந்த விஷயங்கள் பார்த்து கவனமா வாங்கணும். சரி வாங்கிட்டீங்க, தவறான நம்ம சரி பண்ணி நம்ம கட்டிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பிளான் போடும்போது பார்ப்போம்னா, நான் சொல்லியிருக்கேன் சல்லியை செக் பண்ணுவேன், ஜாதகம் செக் பண்ணி பார்ப்போம், திசைகள்லாம் எந்த திசை பார்த்தா கூட பெஸ்டா இருக்கு, பெஸ்ட் பேசிங் நல்லா இருக்கு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனை சாஸ்திரம், அதாவது ஏதாவது இருக்குது பாருங்க. 4, 6 அடி, 8 அடி, 10, 11, 16, 17, 20, 21, 22, 26, 27, 28 இது போல் கண்டினியூஸா போகும். நல்ல மனை அடி, கெட்ட மனை அடிகள் என்பது இருக்கும். இப்போ வந்து நான் 27, 45 நான் போட்டிருக்கேன். இது 27, 45, 27 குட்டு, 45 குட்டு, இதான் மனை அடி. இந்த விஷயத்த நம்ம செக் பண்ணணும். இதை எடுத்துட்ட பிறகு இதுல அதுக்கப்புறம் குழி பொறுத்தது வருதான்ற நம்ம செக் பண்ணணும். குழி பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல பதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா எல்லாத்தையும் நான் வந்து பண்ண முடியாது. இதை தனி வீடியோவை நிறைய போட்டுருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட ஆட் பண்றேன் குழி பொருத்தம் எப்படி பாக்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம். இப்ப இந்த குழி பொருத்தம் என்பது 11 வகையான ஆயாதி குழி பொருத்தம் அப்படின்ற விஷயம் என்பது இருக்கு. இந்த குழி பொருத்தம் 11 பொருத்தம் என்பது இருக்கு.
அதாவது கர்ப்ப பொருத்தம், வரவு பொருத்தம், செலவு பொருத்தம், வயசு பொருத்தம், யோனி பொருத்தம், திதி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், இது போன்ற என்ன 11 பொருத்தங்கள் என்பது இருக்கு. இதுல 11 அதாவது 5க்கு மேற்பட்ட பொருத்தங்கள் வரணும். கர்ப்ப பொருத்தம், வரவு, செலவு, யோனி, வயது, இந்த ஒரு முக்கியமான பொருத்தங்களோட சேர்த்து 5க்கு மேற்பட்ட பொருத்தம் என்பது வரணும். இதான் குடி பொருத்தம் என்பது பார்ப்போம். இது நம்ம அகல நீளங்களை வந்து கால்குலேட் பண்ணி வச்சு போடக்கூடிய ஒரு கால்குலேஷன் மெத்தட். சரிங்களா? அதை டீப்பா போவோம். இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இது ஒரு விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 பொருத்தத்துல கர்ப்ப பொருத்தம் ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் வந்து 8 விதமா இது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா இந்த பொருத்தம் இருக்கா இல்லையான்றத 8 விதமான மனைகள் சொல்லி வச்சிருப்பாங்க. கருட மனை, புறாமனை, சிம்மமனை, நாய்மனை, பசுமனை, அதுக்கப்புறம் வந்து காட்டை மனை, யானை மனை, கழுதை மனை, இது போல 8 விதமான மனைகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கருடமனை சிறப்பு, புறாமனை மத்தியமம், சிம்மமனை சிறப்பு, நாய்மனை தவறு, பசுமனை சிறப்பு, காக்கை மனை தவறு, யானை மனை சிறப்பு, கழுதை மனை தவறு. 4 மனைகள் சிறப்பு, 4 மனைகள் அந்த அளவு சிறப்பு என்பது கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் இருக்கான்னு போனாங்க. இதான் குழி போடுறது. இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ல கரெக்டா இந்த பகுதி இது கூட நம்ம irregular இருக்கு, லேண்ட் irregular இருக்குன்னா காம்பவுண்ட் வால் ஃபுல்லா வச்சு கட்டிங்க, இடம் விடக்கூடாது. காம்பவுண்ட் வால் வச்சுக்கிட்டு இந்த உள்ள மதர் வால் மட்டும் வீடு மட்டும் இருக்குல்ல, 4 பக்கம் வந்து காம்பவுண்ட் வால் வச்சுக்கிட்டு மதர் வால் மட்டும் இந்த 90 டிகிரி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி கரெக்டா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணி இந்த பகுதி 90 டிகிரி, இந்த பகுதி 90 டிகிரி, இந்த பகுதி 90 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம அலைன்மெண்ட் என்பது எடுத்துக்கணும். இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். எல்லா வாசம் கரெக்டா இருக்குது. ஆனா சில டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை என்பது கொடுக்குது. அதுக்கான காரணம் சளி தோஷம் இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொன்னு இன்டெரக்டான ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கா? என்னன்னா சில இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அவங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நான் போய் வாஸ்து பார்க்க போயிருக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களா ஏதோ ஒரு கம்பெனி போயிருக்கிறேன். அவங்க வீட்டையும் சேர்த்து நான் வாஸ்து பார்க்கும்போது என்னன்னா அவங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங் தான். ஓகேங்களா? ஆனா அவங்க வெஸ்ட் ஃபேசிங் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கரெக்டா மேம் காம்பஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. அந்த வெஸ்ட் ஃபேசிங் வந்து கரெக்டா பார்க்கும்போது 270 டிகிரி 270 டிகிரி இதான் வெஸ்ட். எதுல இருந்து எதுக்குள்ள வரும் அப்படின்ற விஷயம் என்பது இருக்கு. கரெக்டா 270னா 247.5 இருந்து 292.5 இந்த இடைப்பட்ட இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா 247.5 டிகிரில இருந்து 292.5 டிகிரி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங். ஓகேங்களா? வெஸ்ட் ஃபேசிங்கான ஒரு அகலம் இதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது வெஸ்ட் ஃபேசிங் இன்னும் நம்ம சரி பண்ணி கட்டிக்க தேவை. ஆனா சில நேரத்துல என்ன இருக்குன்னா 247.5ல இருந்து ரோடு கிராஸா போறதுனால என்ன ஏற்படும்? ரோடு கிராஸா இருக்கும். இப்படி சில ரோடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிராஸா போயிடும். பிளாட் இப்படி பிரிச்சிருவாங்க. ஸ்கொயரா வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல பிரிச்சிருவாங்க. அப்படி என்ன அந்த வீட்டுல எப்படி இருக்குன்னா 240.5 டிகிரில இருக்குது. தென்மேற்கு இந்த இடத்துல செக் பண்ணி காம்பஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அலைன்மெண்ட் கடை சவுத் வெஸ்ட் நோக்கி இருக்குது. அதனால இதை நீங்க எப்பவுமே செக் பண்ணணும். ஒரு லேண்ட் வாங்க போறீங்கன்னா இந்த விஷயம் கரெக்டா இருக்கா காம்பஸ் வச்சு செக் பண்ணணும். ஒரு வீடு நம்ம வந்து ஒரு புது வீடா வாங்க போறோம், இல்ல வந்து கட்டின வீடா வாங்க போறோம், இந்த டைரக்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அபார்ட்மெண்ட் போனோம் இந்த விஷயம் மேக்ஸிமம் அபார்ட்மெண்ட்ல இந்த டைரக்ஷன்ஸ் கரெக்டா இருக்குது. சரிங்களா? இண்டிவிஜுவல் இல்லாத இந்த விஷயங்கள் தவறா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதை முடிச்சுட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு அதுக்கு அப்புறம் தான் வந்து பிளான் போடுற விஷயங்கள் பார்த்துட்டு தான் பிளான் போட ஆரம்பிப்போம். அப்பதான் சிறப்பா சுபிச்சமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப இந்த விஷயம் நான் காம்பவுண்ட் வால் போட்டு பண்ணாதான் பெஸ்ட். ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணணும்னா காம்பவுண்ட் வால் போடணும். தெரு பார்வை இது போல வந்து இது போன்ற விஷயங்கள், மலைகள் வர்றது வந்து வடக்கு கிழக்குல தெற்கு மேற்குல நீர்நிலைகள் வருது, இந்த தோஷங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி என்பது ஆயிடும் காம்பவுண்ட் வால் வச்சு கட்டும் போது. இது நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மெயினான முக்கியமான விஷயங்கள் சம்பு, போரு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், செப்டி டேங்க். இந்த 4 விஷயங்களை வந்து எங்கெங்க வரணும்ன்ற விவரங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இதுல சம்பு, போரு, அதுக்கப்புறம் வந்து மேல்நிலை தண்ணீர் தொட்டி, வாட்டர் டேங்க், மேல வாட்டர் டேங்க் வைப்பாங்கல்ல, இந்த 4 விஷயம் எங்க வரணும்னு சொல்றேன் பாருங்க. இந்த வாட்டர் டேங்கை பொறுத்தவரை சவுத் வெஸ்ட்ல தான் வரணும். இதான் தென்மேற்கு பாருங்க. இந்த பகுதி தான் தென்மேற்கு. வடக்கு, தெற்கு, மேற்கு, அந்த பகுதி கிழக்கு. இது தென்மேற்கு பகுதி. அந்த வீட்டுக்கு மேல உயரத்துல வெளியில இருந்து பார்க்கும்போது தென்மேற்கு தான் உயரமா இருக்கணும். அந்த இடத்துல வாட்டர் டேங்க் என்பது வைக்கணும். நீர் இந்த இடத்துல வைக்கணும்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது இது வெயிட்டான விஷயம், உயரமான விஷயம் ஈசாலைகள் வைக்க கூடாது. 2ஆம் பட்சமா எங்க வைக்கலாம்னா சவுத் சென்டர்ல, தெற்கு மத்தி மேற்கு மத்தியில வச்சுக்கலாம். தென்கிழக்கு மூலையில வைக்கலாம். தென்கிழக்கு நெருப்பு நீர் வைக்க கூடாதுதான். அதனால கொஞ்சம் அந்த பூமிக்கும் அந்த மேல வைக்கும் போது அந்த பூமி அந்த ஃப்ளோர் லெவலுக்கும் அதுக்கு மேல ஒரு 2 அடி 3 அடி கேப் விட்டு ஒரு ஸ்லாப் மாதிரி ஏற்படுத்தி அதுக்கு மேல ஹைட் எப்படி ஏற்றி வைக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். 2ஆம் பட்சம் தான் தென்கிழக்குலாம் போகணும். அதே போல வடகிழக்கு 2ஆம் பட்சம் தான்.
வடகிழக்குல வடக்கு மத்திய கிழக்கு மத்தியில வரவே கூடாது இந்த வாட்டர் டேங்க் பொறுத்தவரையில. அதான் இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருங்க. இது இங்க வரும்னு சொல்லிடுறேன். அடுத்து செப்டிக் டேங்க் என்பது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வடமேற்குல செப்டிக் டேங்க் வரலாம். வடமேற்கு வடக்குல இல்ல வடமேற்கு மேற்குல 2ஆம் பட்சமா வரலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்கப்புறம் கிழக்கு மத்திய பகுதியில தெற்கு மத்திய பகுதியில இந்த பிளேஸ் எல்லாம் வரலாம். இங்க இங்க இந்த சைடு இந்த சைடு இங்க வரணும்னா 19 போட்டக்கூடாது. இல்ல நிறைய விதமான வழிமுறைகள் என்பது இருக்கு. அதுதான் நான் அடுத்த கட்டமா பார்க்க போறேன். இப்ப இந்த பகுதிதான் வரணும்னு சொல்லிட்டு இதை நான் அப்படியே அழைச்சிடுறேன் பாருங்க. அழைச்சிட்டு இன்னும் டீட்டெயிலா எக்ஸாக்டா நான் சொல்றேன் பாருங்க எங்க வரணும்னு சொல்லிட்டு. இதை நம்ம கரெக்டா அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா இந்த பகுதி இப்ப வடக்கு பக்கம் இருக்குதுன்னா இதை வந்து 3 பகுதியா பிரிச்சுங்க. சரி விகிதம் இப்ப 30 அடி இருக்குது. 30 அடி இருக்குதுன்னா இதை 3 பகுதியா பிரிச்சா 10 அடி 10 அடி 10 அடி இது பிரிச்சுட்டுங்க. 3ஆ பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் 2ஆ பிரிச்சுக்கணும். இது வந்து 15 அடிக்கு இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 15. ஃபர்ஸ்ட் 3ஆ பிரிச்சுட்டு அது 2ஆ பிரிச்சு நடுவுல மட்டும் கோடு போட்டு இந்த பகுதி இருக்குதுல, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கோடு வரைக்கும் இந்த பகுதியில வந்து செப்டிக் டேங்க் என்பது வர வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதே போல இதையும் வந்து 3ஆ பிரிச்சுங்க. சென்டராவும் பிரிச்சு 2ஆவும் பிரிச்சுங்க. இந்த பகுதியில செப்டிக் டேங்க் என்பது வரலாம். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இதையும் 3ஆ பிரிச்சுக்கிட்டு சென்டரா பிரிச்சுக்கிட்டு ஈஸ்ட் ஃபேசிங் சில டைம் ஈஸ்ட் பக்கம் செப்டிக் டேங்க் வரலாமா சென்டரா பிரிச்சுக்கிட்டு இந்த பகுதியில வைக்கலாம். இது போல நிறைய விதமான விஷயம். இதையும் 3ஆ பிரிச்சு சென்டரா பிரிச்சு இந்த பகுதியில் இது போல நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க் இந்த பகுதியில் வரும். ஏன்னா செப்டிக் டேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்டிக் டேங்க் தவிர நிறைய உடல்நல உபாதைகளை பார்த்துருக்கேன். சில டைம் தென்மேற்குல செப்டிக் டேங்க் போட்டு விட்டுருவாங்க. சில வீட்டுல இடம் இல்ல, தென்மேற்குல தான் வீட்டுல இடம் இருக்கு, சில கிராமத்துல போட்டு விட்டுருவாங்க. பார்க்கும்போது சதா உடல்நல சார்ந்த பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். ஏதாவது நோய் தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது பிரச்சனை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கெட்ட கனவு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து ஒரு பயம் வீடுனாலே அமைதி சந்தோஷம் இருக்கணும். ஆனா பயம் பதட்டம் தான் அந்த வீட்டுல நிலவிட்டு இருக்கும். செப்டிக் டேங்க் தவறா இருந்துச்சுன்னா அதை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சம்பு போர்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரூல் தான். அதாவது நார்த் ஈஸ்ட், நார்த் சென்டர், ஈஸ்ட் சென்டர் இந்த பகுதிகளாக இந்த 3 விஷயங்கள் வரணும். ஓகேங்களா? இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இதை வந்து 9 பகுதியா பிரிச்சுக்கிட்டு முதல் 2 பகுதியை விட்டுட்டு 3வது பகுதிகளில் சம்பு போர்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதே போல இந்த பகுதியை 9ஆ பிரிச்சுங்க. முதல் 1, 2 விட்டுட்டு 3வது பகுதிகளில் சம்பு போர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்பது போட்டுக்கணும். இது நான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சம்பு போர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க் இந்த செப்டிக் எல்லா விஷயம் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்குள்ள முக்கியமான விஷயம் வரும். இப்ப வெஸ்ட் ஃபேசிங் இருக்குதுன்னா வெஸ்ட் ஃபேசிங்க்கு போர்ட்டிக் அமைப்பு எங்க போடலாம்னா நார்த் வெஸ்ட் இந்த நார்த் வெஸ்ட் இந்த பகுதிகளை தான் போர்ட்டிக் என்பது போடணும். ஓகேங்களா? ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த சவுத் வெஸ்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி போர்ட்டிக்கோ கொஞ்சம் நீட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுறாதீங்க. ஏன்னா சவுத் வெஸ்ட் நெகட்டிவ் ரீஜன் அந்த பக்கம் நீட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி வரக்கூடாது. சரிங்களா? அதை நம்ம போட்டுக்கிட்டு எப்பவுமே கார் பார்க்கிங் எப்பவுமே நார்த் வெஸ்ட் இல்ல சவுத் ஈஸ்ட் தான் வந்து கார் பார்க்கிங் என்பது வரும். இந்த சவுத் வெஸ்ட்லயும் நார்த் ஈஸ்ட் அதாவது வடமேற்குலயும் தென்கிழக்குல தான் வந்து கார் பார்க்கிங் வரணும். அதே போல வந்து தென்மேற்குலயும் வடகிழக்குலயும் கார் பார்க்கிங் வரக்கூடாது. 2ஆம் பட்சமா தென்மேற்குல கூட விட்டுக்கலாம். ஏன்னா வெயிட்ன்றதுனால தென்மேற்குல விட்டுக்கலாம். ஆனா வடகிழக்கு வடக்கு மத்திய கிழக்கு மத்தியில கார் பார்க்கிங் என்பது வரக்கூடாது. சரிங்களா? அந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம், அதாவது இந்த படிக்கட்டு அமைப்பு வீட்டுக்குள்ள வெளியில படிக்கட்டு எங்க வரணும், வீட்டுக்குள்ள இருக்கும்போது படிக்கட்டு எங்க வரணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்கறாங்க. ஏன்னா படிக்கட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமா ஒரு சுப விஷயங்களை குறிப்பா ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட். படிக்கட்டுனால ஏறுதல் தானே. ஓகேங்களா? ஒரு ஏற்றம் தானே. அப்போ வீட்டுல ஒரு சுபிச்சமா அடுத்த கட்ட நிலைமைக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகிடப்படணும்னா படிக்கட்டு அமைப்பு சரியா வைக்கணும். அது எங்க வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வெளில இருந்துச்சுன்னா எங்க போடணும், இதே டைரக்ஷன் தான். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு போட்டுக்கிட்டு கிழக்கு மத்திய பகுதியில் படிக்கட்டு வரலாம். வீட்டுக்குள்ள அந்த டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ். அதே போல தெற்கு மத்திய பகுதியில் படிக்கட்டு வரலாம். 2ஆம் பட்சமா இந்த காணல, 2ஆம் பட்சமா வடமேற்கு காணல, 2ஆம் பட்சமா தென்கிழக்கு காணல, 2ஆம் பட்சமா வர வேண்டியது இருக்கும். இந்த பகுதிகள் வீட்டுக்குள்ள படிக்கட்டு பெறக்கூடாது. ஓகேங்களா? இது வீட்டுக்கு இதுக்கு மேற்கு பார்த்தது தான் மெயினா ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் இது காமனா பொருந்த ஒரு விதியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அப்ப வீட்டுக்கு வெளியில எங்க வரலாம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது எப்பவுமே தெற்கு மேற்குல ஃபுல்லாவே வரலாம். ஏன்னா எல்லாமே வந்து கனமான இருக்கக்கூடிய விஷயங்கள உயரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் படிக்கட்டு எல்லாமே தெற்கு மேற்குல இருக்கணும்ன்றதுனால இது நம்ம கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த பகுதிகள் மட்டும் வடகிழக்கு வடகிழக்கு மட்டும் வரக்கூடாது. சரிங்களா? தென்கிழக்கு சென்டர் பாயிண்ட் பிரிச்சுங்க. தென்கிழக்கு கிழக்குல என்பது வரலாம். இல்ல வடமேற்கு வடக்கு இந்த பகுதியில வரலாம். இந்த பகுதி மட்டும் வரவே கூடாது பாத்துக்கணும். வீட்டுல படிக்கட்டு இது போன்ற விஷயங்கள் நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து
சில டைம் வந்து லிஃப்ட் எல்லாம் போடுவாங்க. லிஃப்ட் வீட்டுக்குள்ள இப்ப நிறைய இடத்துல வந்து லிஃப்ட் எல்லாம் வந்து வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அதை வச்சு நான் பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். லிஃப்ட் எல்லாம் ரெண்டு பகுதிகள் தான். ஒன்னு நார்த் வெஸ்ட், ஏன்னா பள்ளமா பள்ளம் இல்லாம அதிகமா போடுறாங்க. நார்த் வெஸ்ட் ரீஜன், சவுத் ஈஸ்ட், வடமேற்கு தென்கிழக்குல நீங்க லிஃப்ட் அமைப்பு ஏற்படுத்தலாம். இந்த வடகிழக்குல மட்டும் லிஃப்ட் அமைப்பு போடக்கூடாது. அது வெயிட்ன்றதுனால அது வந்து இம்பாலன்ஸ் ஆஃப் எனர்ஜி கிரியேட் ஆகும். அப்புறம் சவுத் வெஸ்ட்லயும் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ரெண்டாம் பட்சமா சவுத் சென்டர், தெற்கு மத்தி, மேற்கு மத்தி, தென்மேற்குல வரக்கூடாது. தெற்கு மத்தி, மேற்கு மத்தி ரெண்டாம் பட்சமா வரலாம். மேக்சிமம் நார்த் வெஸ்ட், வடமேற்கு தென்கிழக்கு வந்து லிஃப்ட் அமைப்பு போட்டீங்கன்னா பெஸ்ட் என்ற அமைப்புல நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப இந்த விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் எங்க இருக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. கிச்சன் அமைப்பு எங்க இருக்கணும்னா இந்த இடத்துல. இப்ப வெஸ்ட் பேசிங் அமைப்புக்கு நார்த் வெஸ்ட் கிச்சன் வந்து போட முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அக்னி பகுதி, அதாவது தென்கிழக்குல வந்து கிச்சன் போட்டு ஈஸ்ட் பேசிங்ல நம்ம வந்து சமைக்கிறமே நம்ம பாத்துக்கணும். சரிங்களா? அந்த கிச்சனுக்குள்ள ஒவ்வொரு விஷயங்களும், இப்ப ஸ்டோர் ரூம் போறோம்னா அந்த கிச்சனோட தெற்கு பகுதி இல்ல மேற்கு பகுதியில வெயிட் வரலாம்ன்றது அங்க ஸ்டோர் ரூம் போட்டுலாம். இப்ப நான் தெற்கு பகுதியில இந்த எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதே போல நம்ம அந்த கிச்சனோட வடகிழக்கு பகுதியில சிங்க் போட்டுக்கணும். ஏன்னா நீர் சார்ந்த விஷயம் எல்லாமே வடகிழக்கு சார்ந்ததான் வரணும். ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம கணக்கு பண்ணி பாத்துக்கணும். பார்த்துட்டு அதே ஸ்டவ்வும் அதே போல திசையை வச்சு நம்ம சமைக்கிறமே, கொஞ்சம் கேப் போட்டு சமைக்கிறமே பாத்துக்கணும். அடுத்து பக்கத்துல டைனிங் எப்போதுமே சவுத் ஈஸ்ட்ல போட்டீங்கன்னா வெஸ்ட் பேசிங் வீட்டுக்கு கிச்சன் போட்டீங்கன்னா சவுத் ஈஸ்ட்ல, அது தென்கிழக்குல, அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டைனிங், இல்ல அதுக்கு மேலேயும் டைனிங் என்பது நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பெட்ரூம் அமைப்பு. இந்த பெட்ரூம் இங்க போடுற பாருங்க, எப்போதுமே மேற்கு திசை பார்த்ததுக்கு இல்ல எந்த திசை பார்த்தாலும் தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூம் கட்டாயம் வரணும். வீட்டு தலைவன் தலைவி படுத்து உறங்கக்கூடியது இல்ல வயதானவங்க படுத்து உறங்கக்கூடியது தென்மேற்குல இருக்கக்கூடிய அறை தான். தெற்குல தலை வச்சு வடக்க பார்த்தோ இல்ல மேற்குல தலை வச்சு கிழக்க பார்த்தோ நம்ம படுக்கிற போல ஒரு அமைப்பு என்பதை ஏற்படுத்திக்கணும். அந்த தென்மேற்குல தான் வந்து பணம் வைக்கக்கூடிய அந்த, ஏன்னா சில வீட்டுல சொல்லுவாங்க பணம் எவ்வளவு வந்தாலும் தங்க மாட்டேது, எல்லாம் வந்து செலவாயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல, எவ்வளவு பணம் தான் தங்காது சில பேருக்கு. காரணம் பீரோ ஊத்தி வேற எங்கேயா வச்சிருவாங்க. அது தவறான அமைப்பு. இந்த கார்னர்ல, இந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணவே தருகிற மாதிரி, இல்ல இப்படி வச்சு நார்த் ஃபேஸ் பண்ணவே தருகிற மாதிரி இந்த விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய பெட்ரூம்குள்ள என்னென்ன விஷயங்கள் வரணுன்றதெல்லாம் இருக்கு. நம்ம ஜெனரலா மட்டும் பாத்துக்கலாம். வேற எங்கெங்கெல்லாம் வெஸ்ட் ஃபேசிங் ரூம் வரலாம்னா, இல்ல வந்து சவுத் சென்டர், ஈஸ்ட் சென்டர், தெற்கு மத்தி, கிழக்கு மத்தி, ஆல்டர்னேட்டிவ் போர்ஷன், இங்கெல்லாம் வந்து பெட்ரூம் வரலாம். ஆனா இதே நான் உள்ள சொன்ன இந்த போன்ற விஷயங்களை அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவன் நார்த் ஈஸ்ட் சென்டர்ல ஒரு போட்டிருக்க பாருங்க, ஒரு ரூம் போட்டிருக்க பாருங்க. இதே மெத்தட்லாம் உள்ள ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுல போடும்போது நார்த் ஈஸ்ட்ல எப்பவுமே குழந்தைங்க வயசானவங்க தான் படுத்து வரணும். வேற ஏதாவது நியூலி மேரிட் கப்பிள்ஸ், புதிய கல்யாணமான தம்பதிகள் வந்து அங்க படுத்துங்க. சின்ன குழந்தைகள் பிறப்புல பிரச்சனை, வேற ஏதாவது கணவனுடைய உறவுல ஒரு அந்யூன்யம் இல்லாம போறது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம போறது, இதெல்லாம் எல்லாமே கொடுத்துரும். இதை நம்ம பார்த்துக்கிட்டு அடுத்து டாய்லெட் பாத்ரூம் பொறுத்தவரை எங்கெங்க வரணும்ன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு இடம் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இது நீங்க இதே மெத்தட் தான், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு போட்டுக்கிட்டு இந்த பகுதி வடகிழக்குல வரக்கூடாது டாய்லெட் பாத்ரூம், தென்மேற்குல வரக்கூடாது, தென்கிழக்கு காணல வரக்கூடாது. இந்த வடமேற்குல வரலாம், வடக்கு மத்தியில வரலாம், மேற்கு மத்தி, தெற்கு மத்தி, கிழக்கு மத்தி, இந்த பகுதியெல்லாம் டாய்லெட் பாத்ரூம் என்பது வரலாம். இல்ல ஒரு ரூமா இருக்கு, இந்த ஒரு ரூமா கணக்கு வச்சுட்டீங்க வச்சுங்க, இந்த வடமேற்கு கார்னர்ல அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் என்பது போட்டுக்கலாம். இது போல கேப் போட்டு, இல்லைன்னா வந்து இந்த தென்கிழக்கு கார்னர்ல அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் என்பது போட்டுக்கலாம். அந்த ரூமா இருக்கும் பட்சத்துல அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. இங்க இருக்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த தென்கிழக்கு கார்னர்ல அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்காங்க. இந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு அந்த பெட்ரூமோடைய தென்கிழக்கு கார்னர் என்பது போட்டுக்கலாம். இல்ல இந்த பெட்ரூமுடைய வடமேற்கு கார்னர்லையும் போட்டுக்கலாம், இல்ல இந்த பெட்ரூமுடைய வடமேற்கு கார்னர்லையும் இது போட்டுக்கலாம். இது வேற ஒரு விஷயம். சரிங்களா? நம்ம என்ன நம்ம பாத்துக்கணும். அடுத்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆள் அமைப்பு. ஏன்னா ஒரு ஆள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆள் என்பது மேக்சிமம் இப்போ வந்து எல்லாரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படும். அப்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த இடத்துல நிலவரம்னா ஆளும் வாஸ்து அமைப்புல இருக்க வேண்டியது இருக்கும். சில ஆண்களை வந்து இர்ரெகுலர் ஷேப்ல என்பது போட்டுருவாங்க. ஓகேங்களா? இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணிங்க. இது எல்லாமே ரெக்டாங்கிளா போட்டுருக்க மாதிரி. இது டைனிங், இந்த போய் டைனிங் எல்லாம் ரெக்டாங்கிளா தான் இதை நம்ம கனெக்ட் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த பகுதி மட்டும். அப்ப ஆள் எப்பவுமே ஸ்கொயரா இருக்கணும், இல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கணும். அப்பதான் ஈக்குவல் அந்த எனர்ஜி பேலன்ஸ் என்பது கரெக்டா கிரியேட் ஆகும். சில ஆள்களை வந்து இப்படி ஃபார்ம் பண்ணி இர்ரெகுலர் ஷேப்ல வந்து இப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். எப்பவுமே ஒரு ஆள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடக்கே கிழக்கே பார்த்தோம் உட்காரணும். இப்ப இந்த இடத்துல எப்படி போட்டுருக்க பாருங்க. வடக்கு பார்த்தமே சோஃபா, கிழக்கு பார்த்தமே சோஃபா, டிவி யூனிட்ட வடக்கு கிழக்கு செவத்துல மாட்டிக்கிறமே பார்த்துக்கணும். அது போல அதே போல அந்த ஆள்ல வந்து கிளாக்கு, இன்னும் அதாவது கடிகாரம் சார்ந்த விஷயம், வேற காலண்டர் மாறுறது, இது போல விஷயங்கள் எல்லாமே, கண்ணாடி மாறுறது எல்லாமே வந்து வடக்கு சவுறு இல்ல கிழக்கு சவுத்துல மாட்டி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்.
மீன் தொட்டி வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஆளுடைய ஈசானிய பகுதியில் என்பது நம்ம வடக்கு பகுதி, ஈசானிய பகுதி, வடகிழக்கு இல்ல கிழக்கு இந்த பகுதியில வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் யாழ் வந்து இறந்தவங்க படம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் தெற்கு சோத்துல இந்த பகுதியில மாட்டிக்கிட்டு வடக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு வடக்கு பகுதி ஏதாவது பஞ்சமுகி ஆஞ்சநேயர் படங்கள் இந்த கட்டாயம் மாட்டிக்கிற பார்த்துக்கணும். இது போல ஆளோட அமைப்பு வாசல் நம்ம பார்த்துக்கலாம். இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள். அடுத்து நான் வந்து காம்பவுண்ட் வால் கட்டும்போது இந்த விஷயங்களை கவனமா நான் பார்க்கணும். நான் வந்து ஒரு விஷயம் நான் வந்து இப்ப சொல்லிக்கிறேன். அதாவது இந்த தெற்கு மேற்குல இருக்கக்கூடிய அந்த செட்பேக் காலி இடங்கள் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் வச்சு கட்டும்போது இந்த காலி இடங்கள் வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய காலி இடங்களை விட குறைவா இருக்கணும், இல்ல ஈக்குவலா இருக்கணும். சப்போஸ் அதிகமா மட்டும் ஆயிடக்கூடாது. இப்ப கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா 2 அடி இடம் விட்டுருக்குன்னு வச்சுங்க. இந்த மேற்குல வந்து பாத்தீங்கன்னா அது 2 அடி இருக்கலாம், இல்ல 2 அடி குறைவா ஒரு 1.5 அடின்றது இருக்கலாம். ஆனா அந்த கிழக்குல இருக்கிற 2 அடியோட 3 அடி 4 அடின்றது மேற்குல இருந்து போகக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். அதே போல தெற்குக்கும் வடக்கு கம்பேர் பண்ணும்போது தெற்கை காட்டில வடக்குல அதிகமா இடம் இருக்கணும், ஈக்குவலான இடம் என்பது இருக்கணும். அதை பார்த்துக்கணும். அதே போல காம்பவுண்ட் வால் கட்டணும்னா காம்பவுண்ட் வாலின் உயரமும் தெற்கு மேற்குல காம்பவுண்ட் வாலத்தின் உயரம் வடக்கு கிழக்குல கூடிய காம்பவுண்ட் வால் திறத்தை விட அதிகமாக இருக்கணும், இல்ல ஈக்குவலா இருக்கணும். குறைவா மட்டும் ஆயிடக்கூடாது. அது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நம்ம சொல்லி இந்த பதில் என்பது ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிருக்கோம். இப்ப ஸ்டோர் ரூம் எல்லாம் போடுற மாதிரி தான் இந்த இடத்துல தான் போடணும். சில டைம் வந்து செல்லார் ரூம் மாதிரி போடுவாங்க. வீட்டுக்கு அடியில வந்து செல்லார் ரூம்ஸ்லாம். தென்மேற்குல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல ரூம்ஸ் எல்லாம் வரக்கூடாது. வடகிழக்குல வரலாம். வடக்கு மத்திய கிழக்கு மத்தியில ரூம் மாரி உள்ள ஃபார்ம் பண்ணலாம். வேணா வந்து வடமேற்கு தென்கிழக்குல போடலாம். இந்த பகுதி தெற்கு மேற்குல மேக்ஸிமம் வந்து ரூம்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். காம்பவுண்ட் கேட் அதே போலதான். மேற்கு பார்த்ததுக்கு மேற்கு மத்தியில இருந்து வடமேற்கு கார்னர் வரைக்கும் காம்பவுண்ட் கேட், அந்த காம்பவுண்ட் வாலுக்கான அந்த கேட் என்பது ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது போன்ற விஷயங்கள். அப்ப இது போல பல விஷயங்கள் பார்த்து நம்ம வீடு கட்டும்போது சிறப்பா இருக்கும். அடுத்து இந்த தலைவாசல் அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம உடலுக்கு எப்படி நம்ம தலை முக்கியமோ ஒரு வீட்டுக்கு தலைவாசல் என்பது முக்கியம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல சந்தோஷம் ஆனதை வந்து ஒரு வீட்டுல நிலவணும்னா, நல்ல சுபகாரியம் நடக்கணும்னா இந்த தலைவாசல் அமைப்பு கரெக்டா வைக்கணும். இந்த தலைவாசலை பொறுத்த வரையில நிறைய விதமான குழப்பம் என்பது இருக்கு, சரிங்களா? ஆனா நிறைய விதமான மெத்தட் ஃபாலோ பண்ணி தலைவாசல் அமைப்பு என்பது வைக்கலாம். அதாவது உச்ச பகுதியில் வைப்பது தலைவாசல் ஒரு அமைப்பு. இப்போ ஒரு மேற்கு பார்த்த அமைப்புனா, மேற்கு பார்த்த வீடுனா இதுக்கு மட்டும் சொல்ற பாருங்க, மேற்கு மத்திய பகுதியிலிருந்து வடமேற்கு கார்னர் உச்ச பகுதி. அப்ப இந்த பகுதியில் எங்க வேணா தலைவாசல் அமைப்பு என்பது வைக்கலாம், சரிங்களா? இந்த பகுதியில் மட்டும் வைக்கவே கூடாது. மேற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த தென்மேற்குல நிறைய இடத்துல தலைவாசல் வச்சிருக்காங்க. நிறைய விதமான பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய இடத்துக்கு போய் வாஸ்து பார்க்கும்போது விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இதை நம்ம தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் வேற என்ன மெத்தட்ல வைக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சுபகிரக வாசல் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா 9 வகுத்துக்கிட்டு கரெக்டா 1 2 3 விட்டுட்டு 1 2 3 4 5 6 இந்த 3 பகுதிகளில் வந்து வீட்டுக்கு சென்டரான பகுதிகள் வரும், சரிங்களா? நான் பிரிக்கும் போது இப்ப தவற கூட பிரிச்சிருக்கலாம். 9 பிரிச்சுக்கங்க. பிரிச்சுட்டு 1ஆம் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி, வடமேற்குல இருந்து 3 பகுதி விட்டுட்டு 4 5 6 இந்த சென்டர் பகுதி என்பது வச்சுக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இல்ல வந்து 2ஆம் பகுதி ரொம்ப பெரிய வீடா இருந்துச்சுன்னா சந்திரவாசலை கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை நம்ம இப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தலைவாசல் வைக்கும்போது சிறப்பா இருக்கும். நான் இப்போ பொதுவாக உச்ச பகுதியில இருந்தது வச்சிருக்கேன். அதாவது மேற்கு மத்தியத்துல இருந்து வடமேற்கான உச்ச பகுதி இந்த பகுதியில இருந்து வச்சிருக்கேன். இது தேவையான நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அமைச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டோஸ், அந்த மெயின் டோர் பொறுத்த வரையில எப்பவுமே நான் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். தெற்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு வடக்கிலையும் கிழக்கிலையும் வந்து பின்வாசல் இருந்தா பெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம், சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம போட்டு காட்டல. அப்படியே இங்க வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வழியா போய் கூட இங்க ஏதாவது டோர் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் நீங்க, சரிங்களா? பேக் டோர் கூட இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு வெளில போற மாதிரி கொஞ்சம் பாத்துங்க. நீங்க போதுமான வரை வடக்கு கிழக்கு அதிகமா வந்து காற்றோட்டமா ஜன்னல் இருந்துச்சுன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு வர முடியும். ஜன்னல்கள் எப்பவுமே இரட்டை படைகளே இருக்கணும், ஓகேங்களா? அதே போல வந்து இந்த படிக்கட்டு அமைப்பும் வந்து ஒற்றை படைகள் இருக்கணும். லாபம் நஷ்டம் லாபம் ஒற்றை படைகள் என்பது இருக்கணும். அதே போல வீட்டோட தலைவாசல் எப்பவுமே 2 4 அது போல அன்னிக்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மேற்கு பார்த்த வீடுகளுக்கு மட்டும் பின்னாடி பின்வாசல் வச்சுக்கிறது வடக்கிலே இல்ல கிழக்கிலே வச்சுக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு என்ற அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப டீட்டெயிலா போர்ட்ல ஒரு பிளாட்ல ஒரு வீடுக்கு எப்படி கட்டும் பட்சத்துல வாஸ்து பார்த்து கட்டும் பட்சத்துல சிறப்பான ஒரு யோக பலன்களை ஏற்படுத்தும். ஒரு மனைவி சாஸ்திரம், குழி கணக்கு, வாஸ்து சாஸ்திரம் எப்படி பார்த்து நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். பிளான் போடணுன்றதுக்காக ஜெனரலா போடக்கூடாது. பிளான் போடும் பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேசிக்கே டைம் எப்படி இருக்கு, யார் பேர்ல கட்டலாம் அப்படின்றத பார்க்கணும். இவ்வளவு பல விஷயங்கள் பார்த்து நம்ம பிளான் போடும் பட்சத்துல நல்ல சிறப்பான பலன்களை தரும். பொதுவாகவே வீட்டுக்கு வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது, நல்ல நாள் நேரம் குறிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். நிறைய வாஸ்ட்ல எண்ணற்ற வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள். இன்னும் பல நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோபாத் கண்ணன். நன்றி, வணக்கம்.
நன்றி.